வணக்கம். தாய் டிவியின் உலக நிலவரங்களுடன் இணைந்திருக்கின்றீர்கள். மத்திய கிழக்கில் நடைபெற்றிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். குவைத் நாட்டினுடைய விமான சேவைகள் வியாழக்கிழமை தற்காலிகமாக முடக்கப்பட்டுள்ளது என அறிவிப்பொன்று வெளியாகியிருக்கிறது. ஈரானுடைய அதிரடி தாக்குதல்கள் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் குவைத் நாட்டில் இருந்து வெளிநாட்டில் இருந்து குவைத் நாட்டிற்கும் செல்ல இருக்கக்கூடிய விமானங்கள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே 100 நாட்களை கடந்து இந்த போர் நடந்திருந்தாலும் கடந்த வாரங்களாகத்தான் இந்த தாக்குதல் எதுவும் இல்லாமல் ஒரு பேச்சுவார்த்தைக்கு எட்டப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பார்க்கிற போதும் கடந்த வாரமே இஸ்ரேல் நடத்தி இருக்கக்கூடிய தாக்குதல் மூலம் மீண்டும் வளைகுடா பிராந்தியத்தில் தாக்குதல் என்பது துவங்கி தினமும் சைரன் ஒலிகள் தான் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது வளைகுடா நாடுகள் முழுவதும் வேகமாக பரவி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக குவைத் நாட்டின் மீது ஈரான் நடத்தி இருக்கக்கூடிய அதிரடி ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை தொடர்ந்து குவைத்தினுடைய சிவில் விமான போக்குவரத்து வாரியம் தன்னுடைய நாட்டின் வான்வெளியை தற்காலிகமாக மூடியிருக்கிறது. இதனால் குவைத்திற்கு வர வேண்டிய இல்லாட்டி குவைத்தில் இருந்து வேறு நாடுகளுக்கு செல்ல வேண்டிய அனைத்து சர்வதேச வணிக விமானங்களுக்கான மாற்றுப்பாதைகளுக்கு திருப்பி விடப்பட்டிருக்கிறது. இதனால வளைகுடா பிராந்தியத்திலே ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கிற போது ஈரானுடைய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படைதான் அமெரிக்க படைகளுக்கு எதிராக பதில் தாக்குதலை தொடங்கியிருந்தது. இந்த தாக்குதல் என்பது குவைத், பஹ்ரைன், யோர்டான் நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை இலக்கு வைத்துதான் இந்த தாக்குதல் முன்னெடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பார்க்கிற போது இதனை அவர்களால் நடத்தி கொண்டிருப்பதாக ஈரான் செய்தி அறிக்கைகள் கூட தெரிவித்திருக்கிறது. இந்த தாக்குதல்ல சுமார் 18 இலக்குகளை ஈரான் தாக்கி இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஜோர்டானில் இருக்கக்கூடிய அல் அஸ்ட்ரக் விமான தளத்தில் அமெரிக்க போர் விமானங்களுக்கு எதிராக 12 ஏவுகணைகள் ஏவப்பட்டிருப்பதாக ஈரான் தரப்பு கூறுகிறது. இதன் பாதிப்பு குறித்த தகவல்கள் இந்த கணப்பொழுது வரை முழுமையாக வெளியாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்படியான நிலையில் குவைத்தினுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் பல ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைவெளியை மறித்து தடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த இடைமறிப்பு காரணமாகத்தான் பல பகுதிகளில் ஏவுகணை வெடிச்சத்தங்கள் கேட்பதாகவும் குவைத் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. இந்த சத்தம் அனைத்து வான் பாதுகாப்பு பிரிவுகளுடைய ஏவுகணை வானிலேயே இடைமறித்து நடத்தப்பட்ட தாக்குதலின் விளைவாக கேட்டிருப்பதாகவும் குவைத் அரசு இந்த நடவடிக்கைகளை வெற்றிகரமாக மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க இராணுவத்தினுடைய சென்ட்ரல் கமாண்ட் அமைப்பு ஈரானில் இருக்கக்கூடிய பல இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் தற்காப்பு நோக்கத்தில் மேற்கொள்ளப்பட்டவையாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமன்றி ஈரான் தரப்பு இந்த தாக்குதல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் இன்று 3 நாட்கள் இருக்கும் அமெரிக்க தளங்களை தாக்கியிருக்கிறது. இதே நேரத்தில் இந்த மோதல் காரணமாக பல நாடுகளில் கூட பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படியான நிலைப்பாட்டில் பார்க்கிற போது மத்திய கிழக்கில் ஒரு பரபரப்பான நிலைமைதான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஹார்முஸ் நீர்ணைக்காகத்தான் இந்த போர் என்பது அமெரிக்கா தாக்குதலை தொடங்கி இருந்தாலும் பிறகு எப்படியாக நீண்டு சென்றது என்று சொன்னால் ஹார்முஸ் நீர்ணையை ஈரான் தன்னுடைய கட்டுப்பாட்டின்குள் கொண்டு வந்தது. ஹார்முஸ் நீர்ணையை முடக்கி இருந்தது. இதுதான் அடுத்த கட்டம் தொடர் தாக்குதலுக்கு காரணமாக இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் அந்த ஹார்முஸ் நீர்ணை என்பது மீண்டும் முடக்குவதாக ஈரான் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தல் விடுத்திருக்கிறது. இந்த நிலைப்பாட்டில் பார்க்கிற போது நிச்சயமாக இந்த போர் நிலைமை என்பது இன்னும் அதிகரித்து செல்லக்கூடியதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது. அதே நேரத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடைய கருத்துக்களை பார்க்கிற போதும் ஈரானுக்கு எதிரான மிக கடுமையான தாக்குதல் நடத்தப்படும், இவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஏன் இப்படி செய்கின்றார்கள் என்ற ரீதியில் அவருடைய ஒரு கருத்தும் வெளியாகி இருந்தது. குறிப்பாக இவர்களுடைய செயல்பாடு தாங்கள் அமைதி பேச்சுவார்த்தைகளுக்காகத்தான் அழைத்திருந்தோம், ஆனால் இவர்களுடைய செயல்பாடு எப்படியாக இருக்கிறது, தனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ற ரீதியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஊடகங்களுக்கு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். இப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் பார்க்கிற போது அடுத்ததாக தொடர்ச்சியாகவே அமெரிக்காவும் தாக்குதலை தொடுக்கும், இலக்குகளை அளிக்கும் என்ற ரீதிகளையும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். அதே நேரத்தில் ஈரான் தரப்புல இருந்து வெளியாகி இருக்கக்கூடிய விடயங்கள் என்னன்னு சொல்லிச்சோம்னா, தாக்குதல்களை தொடுத்திருக்கக்கூடிய எந்தெந்த இலக்குகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ, எந்தெந்த நாடுகள் இருக்கோ, அது எந்த நாடாக இருந்தாலும் மத்திய கிழக்குன்னு சொல்லி பார்க்காமல் தொடர் தாக்குதல்களை திருப்பி அடிப்போம் என்று சொல்லி ஈரான் தொடர்ச்சியாகவே குரல் கொடுத்து கொண்டிருக்கிறது.
இப்படியான நிலைப்பாட்டில் இந்த ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்லக்கூடிய கப்பல்களுக்கு என்பது மிகப்பெரிய சிக்கலாக மாறிவிடும். ஆனால் அமெரிக்கா சொல்கிறது இல்லை, அப்படி ஒன்றும் அங்கே தடைகள் ஒன்றும் இல்லை, எல்லா கப்பல்களும் இயல்பாகவே சென்று கொண்டிருக்குன்னு சொல்லி அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி சொல்லிக் கொண்டிருக்கின்றார். ஆனால் ஈரான் சொல்கிறது அப்படி எந்த கப்பலும் ஹார்முஸ் நீரிணை ஊடாக தங்களுடைய கட்டுப்பாட்டை மீறி செல்லவில்லை, சில கப்பல்களை வந்து நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கிறோம் என்ற ரீதியில் அவர்களுடைய கருத்து அமைய பெற்றிருக்கிறது. ஆக இப்படியே சென்று கொண்டிருந்தால் நிச்சயமாக கச்சா எண்ணெயினுடைய விலையேற்றமும் இன்னும் அதிகப்படியாகத்தான் ஏறக்கூடும். அதே நேரத்தில் அமெரிக்கர்களும் சில நேரங்களில் அமெரிக்க அரசாங்கத்திற்கு, குறிப்பாக டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக வீதிகளில் கிளந்தெழக்கூடிய சந்தர்ப்பங்களும் எதிர்காலத்தில் ஏற்படும். ஏற்கனவே அவருக்கான அழுத்தம் அங்கே இருக்கு, எனவே போருக்கான செலவுகள் இருக்கு. அப்படி செல்கிற போது நிச்சயமாக அமெரிக்க மக்களுடைய எதிர்ப்பையும் டொனால்ட் ட்ரம்ப் சந்திக்க நேரிடும். ஆக சில நிபந்தனைகள் இருக்கு, அதாவது தாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும்னு சொல்லிச்சோன்னா இப்படியான நிபந்தனைகள் இருக்குன்னு சொல்லி ஆரம்பத்தில் ஒரு விடாப்பிடியான ஒரு நிலைப்பாட்டில் தான் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் இருந்தார். ஆனால் தற்போது ஒரு குறிப்பிட்ட நாட்களில் பார்க்கிற போது அவருடைய நிலைப்பாடு என்பது மாறி இருந்தது. ஆனால் அப்படி மாறுகிற சந்தர்ப்பத்தில் திருப்பி பதிலடி தாக்குதல்களை ஈரான் தொடுத்து கொண்டிருக்கிறது. ஆக அங்கேயும் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிர்ப்பு கிளம்புகிற போது இதை எப்படி அவர் சமாளிக்க போகின்றார், இதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படியாக இருக்கும், ஒருவேளையில் தொடர் தாக்குதலை நடத்தால் அது எவ்வளவு தூரம் அந்த பாதகமான நிலையை ஏற்படுத்தும் என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் அங்கே எப்படி நிலைமைகள் இருக்கிறது என்பதையும் நீங்கள் கருத்து பதிவு செய்ய முடியும். அதே நேரத்தில் தொடர்ச்சியாகவே அந்த எந்தெந்த நாடுகளில் இருக்கின்றீர்களோ அந்த நாடுகளுடைய அரசாங்கம் சொல்லக்கூடிய விடயங்களை கருத்தில் கொண்டு பாதுகாப்பான இடங்களில் தங்கியிருங்கள் என்று சொல்லி சொன்ன நிலைமை இப்படியாக இருக்காது. எதிர்காலத்தில் இன்னும் மோசமான நிலைமையாக மாறக்கூடும் என்பது நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தொடர்ச்சியாகவே இந்த விடயம் தொடர்பாக நாங்களும் உலக நிலவரத்துடன் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம். தொடர்ச்சியாகவே இணைந்திருங்கள். மற்றும் ஒரு தாய் டிவியின் உலக நிலவரத்துடன் இணைந்து கொள்வோம். நன்றி.